ஆனா இன்னொரு விஷயத்துக்கும் இந்த ஊர் பிரபலம் ஆயிடுச்சு. என்னன்னா 4000 கோடி இந்த ஊர்ல மட்டும் என்ன வருமானம்? டாஸ்மாக் வருமானம் அதிகமா இருக்கா? சாயங்காலம் வெளில போக முடியுதா? போவே முடியலையா? கோயிலுக்கு, பள்ளிக்கூட படிப்புக்கு, டியூஷன் எதுக்கும் போக முடியாது. ஏன்னா 4000 கோடி. நான் நினைக்கிறேன் 4000 கோடி நம்ம கிட்ட ஏதுமா? இந்த மாவட்டத்துல 4000 கோடி உங்ககிட்ட இருக்கா? 4000 கோடி ஏமா 4000 கோடி யார்கிட்ட இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். யார்கிட்ட இருக்கு 4000 கோடி? ஒரு நாளைக்கு ஒரு கடையில 5 லட்சமா? ஒரு கடையில மட்டும் 5 லட்சம். இங்க 107 கடை இருக்கு இந்த மாவட்டத்துல. 107 கடை, 500 சந்து கடை, 1926 கோடி ரூபாய் வெறும் ஒயின் ஷாப்ல மட்டும். சந்து கடையெல்லாம் சேர்த்தா 4000 கோடி. இந்த 4000 கோடி உங்க வீட்டுல இல்ல, ஆனா அது உங்க பணம். நான் நினைக்கிறேன் ஃபாரின்ல இருந்து வந்து குடிச்சிட்டு போறாங்களா இங்க திண்டிவனத்துக்கு வந்து? 4000 கோடி டாலர்ல தான் வருதா இங்க? எப்படி வருது 4000 கோடின்னு எனக்கே தெரியல. அவ்வளவு காசு போலதான். அதான் என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க அது அப்படின்றாங்க. அதான் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணம், விவசாயம் செஞ்சு. வேர்க்கல்லையா? வேர்க்கல்ல தான் போடுவோமா பயிர்? கரும்பெல்லாம் கிடையாது இந்த பகுதியில. நெல்லு, வேர்க்கல்ல, மரவள்ளி கிழங்கு, தர்பூசணி, காய்கறி, பழம், அதான் இல்ல, அதான் இந்த பகுதியில விளையக்கூடிய விவசாய பயிர்கள். அப்படி இருக்கும்போது அதுல வந்த காசு தான் 4000 கோடி. நியூ இயர், பொங்கல் எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. இப்படி குடிச்சிடுறாங்க. நியூ இயருக்கு 11 கோடியா? நியூ இயர்னா புத்தாண்டு. புத்தாண்டு தினத்துக்கு 11 கோடி. புத்தாண்டுக்கு என்ன நமக்கு சம்பந்தம்? ஜனவரி 1. பொங்கல்னா அது நமக்கு புத்தாண்டு. தை பொங்கல்னா விவசாயிக்கு அதான் புத்தாண்டு. தை 1 அன்னைக்கு பாத்தீங்க 25 கோடி. 4000 கோடி, 1900 கோடி. என்ன இது? எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்களும் உங்க வீட்லயும் கொண்டு உழைத்த காசு அத்தனையும் டாஸ்மாக் கடையில போயிடுச்சு. அததான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டாங்களோ 1000 ரூபான்னு மாசம் மாசம். அந்த காசு 4000 கோடியை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு வந்திருப்பது மாதம் 1000 ரூபாய். 2.5 லட்சம் கோடி பேர் 2.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. 1.5 கோடி பேருக்கு தான் அந்த 1000 ரூபாய் கூட வருதான். அப்ப மிச்சம் இருக்க 1.5 கோடி பேருக்கு ஏமா பாவம்? என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கே வரல, அவங்களுக்கு கொடுக்கல. 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. ஆனா என்ன தெரியுமா இவங்க பிராமிஸ் பண்றாங்க? யாரு? நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தது என்ன தெரியுமா? கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்கப்படும். 8 மாசமா கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது 8 மாசத்துக்கு கொடுக்கப்படும். 24,000 ரூபாய் அவங்களுக்கு வங்கி கணக்குல போடப்படும் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வாக்குறுதி எண் 252. ஆனா அப்பெல்லாம் 3000 ரூபாய் கொடுக்கல. எத்தனை பேர் கர்ப்பமா இருப்பாங்க 5 வருஷத்துல? எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும்? யாருக்கும் ஒரு 3000 ரூபாய் கொடுக்கல. எப்ப கொடுத்தாங்க 3000 ரூபாய்? எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி கொடுத்தாங்களா? எப்ப கொடுத்தாங்க? கரெக்டா எலெக்ஷன் வருது, 3 மாசத்துக்கு முன்னாடி பொங்கல் வருது. ஏன் 5 வருஷம் பொங்கல் கொண்டாடவே இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல 5 வருஷமா நம்ம பொங்கல் கொண்டாடி தானே இருக்கோம். அப்ப ஏன் கொடுக்கல 3000 ரூபாய்? கரெக்டா எலெக்ஷன் பார்த்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு? ஏமாத்துறதுக்கு தான். எதுக்கு? கோபமா இருக்கிறீங்க. என்னடா இது 100 நாள் வேலைன்னாங்க, அதாவது கொடுத்தாங்களா? யாருக்கும் வரல. 100 நாள் வந்துதா? 10 நாள் வந்துதா? 10 நாள் வந்தது. அப்ப கூட முழுசா 250 350 ரூபாய் வந்துதா? 59 ரூபாய். அது என்ன கணக்குன்னு தெரியல. 69 ரூபாய், 79 ரூபாய் தானே வந்தது. 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு கொடுத்ததே 10 நாள் வேலை. அந்த 10 நாள் வேலைக்கு 69 ரூபாய், 59 ரூபாய். அப்ப டெல்லியில இருந்து வந்து சேர்ந்தது 350 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அந்த காசுலாம் எங்க போச்சு? உங்களுக்கு தானே கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? வேலை செஞ்ச உங்களுக்கு கொடுக்காம அந்த காசெல்லாம் என்ன பண்ணாங்க? எது என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. நமக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்களாமா? அந்த காசை எடுத்து வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தேன், காலேஜ் கட்டினார்கள். எதனா இருக்கா? ஒன்னும் கிடையாது. எதுவுமே பண்ணல. ஏறி தோறு வரணாங்க. கிணங்கள் ஏரியாவது தூர்வாரி கொடுத்தாங்களா? அதுவும் பண்ணல.
காலேஜ் கட்டி கொடுக்கல, பள்ளிக்கூடம் புதுசா அரசு பள்ளிக்கூடம் எதனா நல்லபடியா நடத்தி பசங்களை படிக்க வச்சாங்களா? கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் அரசு கல்லூரி இங்க கிடையாது. எல்லாத்துக்கும் 40 கிலோமீட்டர் போனோம். எங்க போனோம்? எதுவுமே இங்க இருக்க கிடையாது. எல்லாம் ஒண்ணு திண்டிவனம் அங்க எங்கன்னா போனோம், இல்ல இந்த சைடு போனோம். 40 கிலோமீட்டர் நீங்க 3/4 மணி நேரம் எங்கன்னா போனீங்கன்னா தான் பசங்க காலேஜ் போக முடியும். அதாவது அதுதான் இங்க இருக்கே தவிர அதெல்லாம் செய்யல. அப்ப டெல்லியில இருந்து 100 நாள் வேலை திட்டத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த அத்தனை லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்கே போனது? உங்களுக்கு வேலையும் கொடுக்கல, காசும் கொடுக்கல. காசு மட்டும் டெல்லியில இருந்து வந்தது. அதை அவர்கள் என்ன செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்னு கேள்விதான் நீங்க கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? அதுக்குள்ள 5000 ரூபாய் வேற போட்டாங்களே, எப்படி கேட்கறது? இப்போ கேட்கவே முடியாது. நீங்க கேட்கலான்னு எழுந்து நிப்பீங்க. 1000 ரூபாய் பத்தியோ 3000 ரூபாய் பத்தியோ, என்னப்பா யாருக்கும் ஒழுங்கா பண்ணல, இப்ப ஏன் போட்டீங்க அப்படின்னு யோசனை பண்றதுக்குள்ள நீ யோசிக்கவே விடக்கூடாதுன்னு ஒரு 5000 ரூபாய் தூக்கி போட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பரவாயில்ல, அது நான் கேட்கறேன். 5000 ரூபாய் யார் கணக்கில் அப்படியே பத்திரமாக இருக்கிறது? சொல்லுங்க. உங்க கணக்குல அப்படியே 5000 ரூபாய் இருக்குதா? செலவே பண்ணலையா? உங்க வீட்டுல அப்ப யாருமே குடிக்கல போல இருக்கு. சூப்பர்மா, நல்லது. எல்லார் வீட்லயும் அப்படிதானா? 5000 ரூபாய் இருக்கா இல்லையா? இல்ல, போய்விட்டது. எங்க போச்சு? எங்கம்மா போச்சு? 5000 ரூபாய் வச்சு நீங்க என்னென்னமோ மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. புது பட்டு புடவை எடுத்துக்கலாம், கடனை அடைக்கலாம், இல்ல ஒரு 1/2 பவுன் தாலி வாங்கி போட்டுக்கலாம். என்னம்மா 1/2 பவுன் கூட கிடைக்காது 5000 ரூபாய்க்கு. 1/4 பவுன் கூட கிடைக்காது. ஏது 1 கிராம் அது எங்கேயோ போச்சு. ஆமா, அவ்வளவுதான். அது கூட ஒரு 0 போட்டாதான், கூட ஒரு 5000 ரூபாய் கூட ஒரு இன்னொரு பூஜையை சேர்த்தாதான் ஒரு 1/2 பவுன் தாலி வாங்கி கழுத்துல போட்டுக்கலாம். அதான் இன்னைக்கு. ஆனா 5000 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு 5 வருடம் உங்களை ஏமாற்ற எல்லாரும் தயாராயிட்டாங்களாமா. எதுக்கு? இந்த 5 வருஷம் இன்னும் ஒரு 100 ஒயின் ஷாப் திறப்பாங்க. ஏற்கனவே 107 ஒயின் ஷாப். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாவட்டத்தை பத்தி? தடிக்கு விழுந்தா ஐயோ 1000 வருடம் பாரம்பரியமான சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய ஊர். தடிக்கு விழுந்தா நீங்க சிவன் கோயில் மேலையும் பழைய கோவில்கள் பெருமாள் கோயில் மேலதான் விழணும். ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? தடிக்கு விழுந்தா டாஸ்மாக் கடையில தான் போய் விழணும்னு எங்க பார்த்தாலும் திறந்து வச்சுட்டாங்க. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதான் இவ்வளவு பெரிய வருமானம். அந்த 5000 ரூபாவை கொடுத்து எலெக்ஷன் போது. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னும் அடுத்த 2 மாசத்துக்கு வராது. 2-3 மாசத்துக்கு 1000 ரூபாய் எல்லாம் வராது. ஏன்னா சேர்த்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா நீங்க யோசிக்கணும். யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவர்களை நம்பி மறுபடி வாக்களித்தால் இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து நம் பிள்ளைகளை அவங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க.